ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு 6 விதமான ரஸ்லிங் நியூஸ் இருக்குது. இதுல ரியா ரிப்ளியோட இன்ஜுரி வந்து கியூர் ஆகல, ரோமன் ரெயின்ஸ் சோலோ சிக்காவை எக்னாலஜ் பண்றது, எம்ஜிஎஃப் கிட்ட ஏன் இப்போ சாம்பியன்ஷிப்பை கொடுத்தாங்க, கெவின் ஓவன்ஸோடைய அம்மாவோடைய சுச்சுவேஷன் என்ன, டபிள்யூபிள்யூ ஒரு ஸ்பீடுன்னு ஒரு எபிசோட் நடத்துறாங்கல்ல, அதுல ஒரு ட்விஸ்டான ஒரு விஷயம் நடந்துருக்குது. இதே மாதிரி ஒரு சில கலக்கிகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவை பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரசனிங் செய்யல தமிழை தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணும்போது எனக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். வேற என்ன ஃபாஸ்ட் நியூஸ், ரோமன் ரெயின்ஸை சோலோ சிக்கா வந்து எக்னாலஜ் பண்ணுறதை பற்றி சொல்லுவோம். ஆக்சுவலி இப்படி தான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் சோலோ சிக்காவை என்ன சொல்கிறாரு, ரோமன் ரெயின்ஸ் என்ன எக்னாலஜ் பண்ணணும்னு. இது ஒரு டைலாக் உண்டு. என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி தான் சோலோ சிக்கா வந்து போன வாரம் ரோமன் ரெயின்ஸை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ரோமன் ரெயின்ஸே ஒருவேளை கம்பேக் டபிள்யூபிள்யூக்கு வந்தாலும் என்ன எக்னாலஜ் பண்ணாதான் இருக்க முடியும். அப்படி ஒரு வேளை ரோமன் ரெயின்ஸ் எக்னாலஜ் பண்ணாட்டா பால்யமனுக்கு ஜேவூசோக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமை தான் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஏற்படும்னு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டர்ன் ஆவார்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் நியூஸ் எல்லாம் இருக்குது. இதை கூட நான் தினமும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ சொன்னால் போர் அடிக்கும், அதனால் அதை பற்றி சொல்ல வேண்டாம். ரோமன் ரெயின்ஸ் சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டர்ன் ஆனால் கண்டிப்பாக சோலோ சிக்காவுக்கு அகேன்ஸ்டாக ஸ்டோரின்னு போவார். அப்போது உண்மையான ட்ரைபல் சீஃப் யார் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய யுத்தமே வரும். உண்மையிலேயே ட்ரைபல் சீஃப் யாருங்க அப்படின்னா சோலோ சிக்காவை பக்கம் தான் வருவாங்க. என்னப்பா சொல்கிற, ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் அப்போ இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா எல்லாருமே சோலோ சிக்காவை பக்கம் இருக்கிறாங்க, ரோமன் ரெயின்ஸ் பக்கம் யாருமே இல்லை. அப்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சிவில் வார் ஆரம்பிக்கும். அப்போது ரோமனுக்கு ஆதரவாக ஜே ஊசோவோ ஜிம்மி ஊசோவோ வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனக்கு என்ன தோணுது தெரியுமா, சமீப காலமாக ஜே ஊசோ ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. அவர் நினச்சிருந்தா அவர்கிட்ட மணி இந்த பேங்கை கொடுத்து ஃப்யூச்சரில் சாம்பியனாக கூட ஆக்கிக்கலாம். ஏன் மணி இந்த பேங்கில் தோக்க வச்சாங்க, மேபி பிளட் லைனில் சேரதுக்காக கூட இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ஜே ஊசோ வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நான் அடுத்த நியூஸாக சொல்கிறேன். இப்போதைக்கு ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் சம்மர் ஸ்லாமுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு ஃபியூடே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கும் சோலோ சிக்காவுக்கும் அந்த ட்ரைபல் சீஃபை வச்சு தான் ஒரு பெரிய ஸ்டோரின்னு கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. உதாரணத்துக்கு போன வருஷம் சம்மர் ஸ்லாமில் ஜே ஊசோக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ஸ்டோரி நடந்ததில்ல, அதே ஸ்டோரி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா போன வருஷம் நமக்கு காட்டின ஸ்டோரியில்னு அப்படியே பார்த்தீங்கன்னா லைட்டாக பட்டி டிங்கரிங் காட்டி 3 பீரிய அப்லோட். இந்த டப்பி டிங்கரிங் இதெல்லாம் சொல்லும் போது நீங்கள் கண்டிப்பாக இதை கேட்பீங்க, என்ன ரகுமானு ஸ்லிங்கிங் 2ல் நீ பண்ணாத வேலையா, இந்த ரீ அப்லோடு பற்றிலாம் நீ பேசுகிறியாப்பா, நீ எல்லாம் பேசலாமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆனாலும் நான் சொல்கிறேன், ரோமன் ரெயின்ஸோடைய ரசிகர்கள் கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸில் எப்போ ரிட்டர்ன் ஆனாலும் அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மவுஸ் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த முறை ரிட்டர்ன் ஆகுறது ஒரு ஸ்பெஷலானது. இதுக்கு முன்னாடி ரோமன் ரெயின்ஸ் 2020 ரிட்டர்ன் ஆகல சம்மர்ஸ்லாமில், அதை விட 100 மடங்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறது தான் இதுக்கப்புறமா ரோமன் ரெயின்ஸ் சம்மர்ஸ்லாமில் ரிட்டர்ன் ஆக போகிறது இருக்குது. அந்த நேரத்தில் ரோமன் ரெயின்ஸுக்கு மிக்சட் ரிவ்யூவாக ஃபேன்ஸ் இருந்தாங்க. இப்போது ஹேட்டர்ஸே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் இல்லை, ரோமன் ரெயின்ஸ் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரோமன் ரெயின்ஸ் ஹேட்டர்ஸோடைய மனசுலையும் பார்த்தீங்கன்னா புகுந்துட்டாரு. அதுதான் உண்மை. ஆனால் கண்டிப்பாக சம்மர் ஸ்லாமில் அண்ணன் வருவார். வந்ததுக்கு அப்புறம் தான் இதை விட பயங்கரமாக ரோமன் ரெயின்ஸோடைய ரசிகர்கள்லாம் ரொம்ப ஷேர் பண்ணி ஆடுவாங்க. நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. சிலவங்க நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இந்த மாதிரி கூட சொல்வீங்க. பட் ஆனால் உண்மையை சொல்லணும்னா ரோமன் ரெயின்ஸ் இல்லாதது போர் அடிக்குது. ஒவ்வொரு இறாலையும் ஒவ்வொரு லீடரை ஃபோக்கஸ் பண்ணி போவாங்க, அவங்க இல்லாட்டா நல்லா இருக்காது. அதே மாதிரி தான் ரோமன் ரெயின்ஸ் இல்லாத டபிள்யூபிள்யூ நல்லா இல்லை. அடுத்து டபிள்யூபிள்யூ வந்து வீக்லி ஷோவாக ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு ஷோ நடத்துகிறானுங்கல்ல. ஆமாப்பா, அதை டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா அது வந்து எக்ஸ் நம்ம ட்விட்டருக்காரன் இருக்காமல, ட்விட்டரில் மட்டும் தான் டெலிகாஸ்ட் பண்ணால் பரவாயில்ல, வியூவர்ஷிப் நல்லா தான் போகுது. 1 மில்லியன் பேர்லாம் பார்க்குறாங்க. நார்மலாக 2 ரஸ்லர் சண்டை போடுறது ஒரு 5 நிமிஷத்துக்கு அவங்க சண்டை போடுறது வைக்கானுங்க, அதுக்கே 1 மில்லியன் பேர் பார்க்குறாங்கன்னா பெரிய விஷயம் தான். அதனால தான் ட்விட்டர் பார்த்தீங்கன்னா டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க போல இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வியூஸ் வருது இல்லை. ஸோ அதில் அந்த இந்த வாரம் ஸ்பீடில் ஒரு ட்விஸ்ட் நடந்துருக்குது. அந்த ட்விஸ்ட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. ட்விட்டரில் மட்டுமே டெலிகாஸ்ட் ஆகிற ஸ்பீட் எபிசோடில் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இஜியா ராகவாக்கும் கார்மலா ஐஸுக்கும் டபிள்யூபிள்யூ வந்து ஸ்பீட் சாம்பியன்ஷிப்பான நம்பர் 1 கண்டர் மேட்ச்
ஆல்ரெடி இதில் பேரன் கார்பன் செலக்ட் ஆகிருக்காரு. இதில் யார் வெற்றி பெறாங்களோ அவங்க பேரன் கார்பன் கூட நெக்ஸ்ட் வீக் மோதுவாங்க. இந்த மேட்ச் வந்து 5 நிமிஷத்துக்குள்ளே தான் நடக்கும். 4:55 அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வின் பண்ணணும். டைம் கம்மியாகிட்டே இருக்குது. இதில் ஃபைனலி பார்த்தீங்கன்னா 2 பேருமே வின் பண்ணலை. அந்த டைமுக்குள்ளே வின் பண்ணாதனால 2 பேரையுமே டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. என்னப்பா 2 பேர் வின் பண்ணலாம், நெக்ஸ்ட் வீக் ட்ரிபிள் த்ரெட்டாக தான் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது ஒன்றும் ஷேமஸ் ட்ரூ மார்க்கின்ற மேட்ச் மாதிரி இல்லைங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மேட்ச்சு. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ரூல்ஸே பார்த்தீங்கன்னா அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே ஒருத்தர் வின் பண்ணணும். அப்படி 2 பேருமே வின் பண்ணாட்டா அவங்களுக்கு ரீமேட்சும் நடக்காது, சாம்பியன்ஷிப் பண்ண வாய்ப்பும் கிடைக்காது. இது முழுக்க ஸ்பீட் சாம்பியன்ஷிப்புக்கான குவாலிஃபையாக தான் பார்த்தீங்கன்னா வீக்லி நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் எந்த விதமான கண்டென்ட்டும் இல்லாமல் பேரன் கார்பன் செலக்ட் ஆகிட்டாரு. நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்சஸ் பேரன் கார்பனுக்குள்ளே ஸ்பீட் சாம்பியன்ஷிப் நடக்குது அப்படிங்கிறதையும் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸ்பீடு டெலிகாஸ்ட் பண்ணதுக்கப்புறமா முதலாக ஒரு மேட்ச் ட்ரா ஆகிருக்குன்னா அது இந்த மேட்ச் தான். இதை இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்டால் டெலிகாஸ்ட் பண்ணிடுவானுங்க. ஸோ அதில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா யார் வின் பண்ணா அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? அடுத்த செய்தி அக்கா ரியா ரிப்ளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேற பயமாக இருக்குது. ஜே ஊசோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே பாஞ்சிடக்கூடாது கோவத்தில். ரியா ரிப்ளை பற்றி தப்பாக பேசுனா டாமினிக் கோவம் வருதோ இல்லையோ, நம்ம ஜே ஊசோ கோவம் வந்துரும்ல. ஏன்னா அவரால் இல்லை, சம்மர் ஸ்லாமில் லீவ் மோர்கன் கூட விளையாடுறதுக்காக மட்டுமே இப்போதைக்கு ரியா ரிப்ளை வந்து டபிள்யூபிள்யூக்கு வந்துருக்கிறாங்க. அவங்களுடைய இன்ஜுரி வந்து டோட்டலி கியூர் ஆகலை. அதனால் பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளை வந்து இப்போ சம்மர் ஸ்லாம் வரைக்கும் எந்த விதமான எபிசோட்லேயும் பார்த்தீங்கன்னா சண்டை போட மாட்டார். லைவ் ஈவெண்ட்டாக இருக்கட்டும், ராவாக இருக்கட்டும், ஸ்மேக்டவுனாக இருக்கட்டும், எதுலேயுமே சண்டை போட மாட்டாங்க. ஒன்லி சம்மர் ஸ்லாமில் மட்டும்தான் சண்டை போடுவாங்க. இன்ஜுரி கியூர் ஆகாமல் ஏன் டபிள்யூபிள்யூ கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, லீவ் மார்கனுக்கு இதை தவிர்த்து ஒரு நல்ல ஆப்பனண்ட் இல்லை. மற்றும் டபிள்யூபிள்யூ வந்து லீவ் மார்கன், டாமினிக் மிஸ்டீரியோ மற்றும் ரியா ரிப்ளைக்குள்ள ஒரு பயங்கரமான பாண்டிங்கை உருவாக்கி வச்சுட்டாங்க. அதை எதுக்கு கெடுக்கணும்? அதனால தான் ரியா ரிப்ளை இப்போ டபிள்யூபிள்யூ கூட்டிகிட்டு வந்து சம்மர் ஸ்லாமில் லீவ் மார்கன் அகென்ஸ்டாக மோத வைக்க போகிறாங்க. அதுக்கப்புறமா கெவின் ஓவன்ஸோடைய அம்மாவுக்கு என்ன ஆச்சு? அவங்க அம்மா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காங்கன்னு சொன்னாங்களா, அதை பற்றி கெவின் ஓவன்ஸே சொல்லியிருக்காரு. கெவின் ஓவன்ஸ் வந்து மணி இந்த பேங்கில் சண்டை போடும்போது அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. மணி இந்த பேங்க் நடந்தால் பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டுருந்தாங்க. பட் இருந்தாலும் மணி இந்த பேங்கில் மேட்ச் விளாடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக டபிள்யூபிள்யூக்கு வந்து சண்டை போட்டார். அவரே சொல்லியிருப்பார், டபிள்யூபிள்யூ வந்து என்ன சண்டை போட்டனான்னு சொன்னாங்க, அதனால நான் வந்திருக்கேன்னு. இப்போ அவங்க அம்மாவுடைய அப்டேட்டை பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஃபைட் அந்த டிஷர்ட்டோட கையில் பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னுடைய நோயை எதிர்கொண்டு இப்போ ஓரளவுக்கு கியூராக இருக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பர்சனலி சந்தோஷமான விஷயம். ஏன் கேட்டிங்கன்னா, வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் கெவின் ஓவன்ஸ் சொல்லியிருந்தா பரவாயில்ல, அம்மா விஷயத்தை சொல்லிட்டேன்ல, அது உண்மையிலேயே எனக்கு ஹார்ட் டச்சிங்காக இருந்தது இந்த மூமெண்ட். இப்போது கெவின் ஓவன்ஸோட அம்மா கியூர் ஆனது ரொம்ப சந்தோஷம். ஆனால் நாங்கள் ரஸ்லர்ஸ்னால் அப்படி இப்படின்னு சண்டை போட்டுக்குவோம்ப்பா, எங்கள் ரஸ்லிங் கிங்ஸ் குரூப் இருக்கிற எல்லா நண்பர்களும். கரெக்டு தானப்பா? ஆனால் அம்மானு ஒன்று வந்துட்டுங்களேன், அப்படி தண்ணி சொல்லி இதை போட்டுட்டு நாங்களும் பார்த்தீங்கன்னா வைப் பண்ண ஆரம்பிச்சிடும். என்னடா அது, சி நான் தான் அம்மா சாங்கை போட்டு வைப் பண்ணலாம் பார்த்தா மூக்குக்குள்ளே ஈச்சு போயிட்டுங்க. ஒரு வைப் பண்ண விட மாட்டேங்கிங்களடா. இன்னைக்கான ரஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரஸ்லிங் கிங் 2.1 சொல்லிட்டு நமக்கு அதர் சேனல் இருக்குது, அது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எண்டு ஸ்க்ரீனில் அந்த சேனலுடைய வீடியோவை 1, 2, 3, 4 தான் கொடுத்துருக்கேண்ணா.